Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time on the 9:23 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. Sorry, konja technical difficulties. So we're going to get right into the show. So on our agenda, we have the currency. So namari currency rates in the pathittu. பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 289 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.78 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time on the 9:25 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. Currency rates for so 289 Sri Lanka ku podu, 63 India ku podu. Yeah, I think those rates are about okay. Sana Prenda, definitely send it out. Another what we're going to look at is visas. So again, I know there's a lot of problem. உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய டிலேஸ் வந்துருக்குது. அதே போல் வீசாஸுக்கு இப்போ வந்து ஒரு டிலே இருக்குது. ஸோ அகேன் யாருக்கு கூடுதலாக ஐ திங்க் எஃபெக்ட் பண்ணதுண்டா அகேன் we're talking about the ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. ஸோ அகேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி அதுக்கு வீசா வந்து வேணும் டு ஸ்டார்ட் ஸ்கூல் ஹியர் இன் செப்டம்பர். So again, students, university, immigration consultants, even High Commission of India, எல்லாரும் வந்து they raise concerns. அவை சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு தான் கூட இப்போ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கப்போது இந்த visas எல்லாம் delayed போகிறபடியா. Again, here are the reasons why. So a lot of பிள்ளைகள், again, international students, a lot of people இங்கே வந்து கனடாக்கு வரும்போது why do they come here? Education இங்கே வந்து பெட்டர் as well as opportunities education முடிச்ச அப்புறம் இங்கே பெட்டர். So again, on the opportunities எல்லாத்துக்கும் சேர்த்து they come from back home or from wherever their home country is. And வரும்போது what they do is they put a lot of money again இங்கே படிக்கிறதுக்கு. So again, that's number one. So school fees ஏற்கனவே கட்டி போட்டு visas எல்லாம் delayed and they're going to start later too. So they're missing out on the opportunity. ரெண்டாவது விஷயம் என்ன பிரச்சனைடா அவைக்கு delayed ஆனால் சரி ஸ்கூல் ஒரு விஷயம் சரி, but again அவைக்கு வந்து ஹவுசிங் எல்லாம் பார்க்கணும். ஸோ அவை இங்கே வந்து they have to find a place to live. இந்த ஸ்கூல் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது ஆரம்பத்தில் தான் செட் பண்ணுறது. அண்ட் அகேன் நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படி போனால் உங்களுக்கு தெரியும் செலெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து எல்லாரும் லேப்டாப்பில் வெயிட் பண்ணிக்கொண்டு இருப்போம் பிகாஸ் கிளாஸஸ் ஃபுல்லாக பண்ண அப்புறம் யூ கேன்ட் கெட் இன் டு தோஸ் கிளாஸஸ். ஸோ இட்ஸ் வெரி டைம் சென்சிட்டிவ். ஸோ அகேன் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அகேன் they have about 34% backlog இப்போ ஸ்டூடெண்ட் அண்ட் விசாக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி they do clear that out. And again, September அவைக்கு ஸ்கூல் தொடங்கும் போது they can be here on time ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது what we're going to look at is our Canadian Valam for today. So again, Canadian Valam Indico, we have Deputy Minister and Financial Minister Chrystia Freeland. She's actually answering questions. Reporters எல்லாம் கேட்டு கேள்வியில். So reporters என்னத்தை பற்றி கேட்டிருக்கேன்டா COVID-19 பற்றியும் and Ukraine war பற்றியும், because again we know a lot of things happening with that. So அவை கேள்வி கேட்டிருக்கேன் பதில் சொல்லியிருக்கா. So let's see what they have to say.
of emergency programs to deal with the COVID pandemic. This was an unprecedented, extraordinary moment when Canada faced a global pandemic, and in response to it, the right thing to do was to shut down our economy. Now, with hindsight, I am really proud of how Canada responded. There was a study that was published over the summer that calculated that had Canada had the mortality rate from COVID that they had in the United States, an additional 70,000 Canadians would have died. You know, think about that. I was born in a town of 6,000 people. That's more than 10 times the size of the whole town I was born in. And, you know, those are our grandparents, our parents who didn't die. So I think Canadians should really recognize it was hard getting through COVID. As a country, we did a pretty good job. To make that possible, we put in place some unprecedented emergency programs. The CERB, wage subsidy, rent subsidy, emergency COVID EI measures. And that was a big deal, and it cost a lot of money. And when we put those measures in place, I made a commitment to Canadians. And I said, these measures are in place because of this unprecedented global pandemic. They are in place to fight COVID. And the corollary to that commitment was when we stopped the unprecedented economic action to fight COVID, we had to stop the emergency programs. From my perspective, that was the deal with Canadians. And it was really important to me to be true to that deal. So it was the right thing to do to put the emergency COVID economic supports in place. And once the lockdowns ended, it was the right thing to do to lift those emergency supports, which is what we have done. Now, on EI, it's also true that this is a really important program. It's a program that is essential for Canadians and Canadian workers. And it's also true that, like everything, it needs to be renewed and modernized for the 21st century. Work is being done on that, led by my colleague Carla Qualtrough, and we are going to get that job done too. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். இருபது வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்துத்தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ்.
Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty, Selva Vettivel. Time on the 9:33 p.m. in Toronto. The temperature is 21 degrees Celsius. So again, Deputy Minister and Financial Minister Chrystia Freeland avon sollirukka COVID பத்தி கேட்கும்போது we had measures in place. So COVID timeல வந்த ஒரு financial responsibility கனடாக்கு வந்து they've made some promises. Every support system எல்லாம் blend பண்ண வேணும்னு. So again, CERB அந்த மாதிரி programs எல்லாம் they've had in place. And again, COVID முடிஞ்ச உடனே as soon as it was declared okay, எல்லாரும் back to normal போக வேண்டிய ஒரு situation வந்த அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியமெட்டு. ஸோ again இப்போ ரன் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் EI. ஸோ again EI எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் அவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறா. ஸோ again சின்ன programs are in place right now, still Canadian ஆக்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. But as for COVID, because COVID வந்து போயிருக்குண்டு அந்த support எல்லாம் they pulled back now, and again it's time to move forward from that. So அடுத்தது what we're going to look at is first நாங்கள் visa delays பற்றி பார்த்துனாங்க. But another problem is again நாங்கள் passport பற்றி காய்ச்சி but SIN number. So again I think எல்லாருக்கும் இந்த நாட்டில் தெரியும் உங்களோட SIN number இல்லாட்டி you can't do anything, like anything at all. So again, unfortunately, a situation happened to a man in Brampton, and around the 3 days, or a SIN number edukka paakrar. So what happens is, which is really shocking to hear, is our Service Canada Center ku pogumbodhu, but they go line up. So first up pogumbodhu sonnavar or 11:30 காலையில வந்து போனவருண்டு அப்போதைக்கு போய்க்க திருப்பி விட்டவர். They said no, இன்றைக்கு நீங்கள் மேக் பண்ண மாட்டீங்க, try again tomorrow. So he said okay. So அடுத்த நாள் வந்து he came in around 7 a.m. or something in the morning. So 7 a.m. in the morning wait பண்ணி போட்டு he's waiting in line. Again in the line சுத்தி you know COVID happened especially as well, அப்படி சுத்தி இருந்ததுக்கு அந்த லைன் அப்படி வந்து ஒரு 4:30 p.m. ஸோ அது வரைக்கும் வெளியால் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த லைனில். அண்ட் யூ நோ சர்வீஸ் இதில் வந்து there's no chairs, nothing like that. You're standing the whole time outside. ஸோ 4:30 வரும்போது one of the office staff வந்து சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் வர மாட்டீங்க, உள்ள போக மாட்டீங்க, we're almost done for today, நீங்கள் திருப்பி நாளைக்கு வாங்கோண்டு. ஸோ சரி நாளைக்கு நான் இதை விட என்ன வரல நான் போகிறேன்டா 4 மணி ஒரு 5 மணி சாமத்தில் வந்து லைக் காலையில் ஆக்சுவன்ஸே சாமம் but காலையில் he gets up and he goes again in the service centerக்கு போகும்போது again he's waiting there and again ஒரு 2:30 3 o'clock போல் சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் மேக் பண்ண மாட்டீங்க நாளைக்கு வாங்கோண்டு. ஸோ poor guy 3 நாளாக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்க SIN நம்பருக்கு. and again என்ன காரணத்துக்காக he needs to open a bank account so he can get a place to rent, and again ஒரு வேலை apply பண்ணி எடுக்கிறதுக்கு. So a lot of people are stuck in a situation because they don't have their passports or SIN numbers or visas, and it sucks அப்படி they're backlogged so much. But hopefully again ஒரு system we could recreate பண்ணி something to expedite these processes, because again யாருக்கு கூட அந்த நேருக்கு தேவையோ அப்படி prioritize பண்ணி they should be doing it or regulating something. So hopefully again Service Ontario, Service Canada figures that out, and they can go forward from there. அடுத்தது we are going to look at our weather. So far the weather has been nice to us. It's not too cold yet. So நாளைக்கு என்ன மாதிரி weatherன்னு பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ் நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி.
உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Home Life Future Realty, Selva Vetivel. Time is 9:39 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. So what we're going to look at is Ontario. So again, Ontario, a lot of things are happening again with developments in terms of all sectors. But what we're looking at is Statistics Canada. We வந்து ஒரு report வந்து அறிவிச்சிருக்கோம். இந்த report வந்து என்னது பத்தினா population பத்தி. So we know that population is growing, especially during COVID. Most countries ல பாத்தீங்கன்னா ஒரு pandemic வந்து hit பண்ணும்போது உங்களோட fertility rate, அதாவது பிள்ளைகள் பிறக்கிற எல்லாம் usually low-ஆ இருக்கும். It's not really high. But Ontarioக்கு வந்து it's actually opposite. Pandemic time, kuda babies were born. I mean, makes sense because a lot of people are at home all the time. So baby production, everything can happen at that time. So again, Ontario, we're seeing about next 2 decades, so the next 20 years, a big jump in population. So Ontario population. So again, a lot of people who they're getting to that age, again, family, just baby boomers on the mari or next phase, and again, next 20 years, so population or a jump, again, in the next 20 years, or a minimum of 2 million more people, or maximally of 6.2 million people. So again, that's a big jump in 20 years' time. And Upadek Ontario population, as per Statistics Canada, is 14,826,000. So why do these numbers matter? Housing. So we definitely need housing. Again, if there's this many more people coming in, we're already at a shortage. So we need to play the catch-up game right now. So they need to be built, transit system. So again, I know we're doing a lot in Ontario, but because population supersede you need that. Industry grow. So again, speaking of this, another thing that we're going to talk about is our rental rates. So GTA, which is in Ontario, so GTA rental rates சரியான increase பண்ணிருக்குது. So if you can take a guess, $400 ஒரு வருஷத்துல வந்து rent increase பண்ணிருக்கு. Usually பாத்தீங்கன்னா maybe ஒரு $50, $100 அப்படி increase பண்ணும். But $400 rental market GTA ல வந்து increase பண்ணிருக்குது. So July 2021 ல $2,080 வந்து ஒரு average rent priceல இருந்திருக்கு. July 2022 ல வந்து $2,482. So again, there's a big jump, and again, GTA population there's a 5.7% jump, 3% jump, 3.3% jump in the months, and it keeps jumping. So again, rental markets, better, maybe selling your property, moving into a rental. Financially, comfortable, you should definitely talk to your real estate agents or advisors. And again, plan definitely look at the area because again, GTA there's this big jump in the rental market. So definitely talk around and try to figure that out so we're not stuck in a barrel. And now lastly for our news today. So let's go to Suladam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஜூன் மாதத்தில் கனடாவின் வேலைவாய்ப்புகள் மற்றொரு அதிகரிப்பை எட்டியுள்ளதாக புள்ளிவிவர திணைக்களம் இன்று தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதத்தில் வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை 3.2% உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து 3வது மாதமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான பணியிடங்களை நிரப்ப எதிர்பார்த்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதத்தில் வேலைவாய்ப்பு விகிதம் 5.9% இருந்தது. இது செப்டம்பர் 2021 எட்டப்பட்ட வேலை வாய்ப்பு விகிதத்துடன் பொருந்துகின்றது. இந்த எண்ணிக்கை ஜூன் 2021 4.9% இருந்தது. நேட்டோ தலைவர் நுணவூட்டில் உள்ள கனேடிய ஆர்டிக் பாதுகாப்பு தளத்தை பார்வையிட உள்ளார். நேட்டோ பாதுகாப்பு செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோடன்பர்க் இன்று கனடாவை வந்தடைந்தார். இவர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இணைந்து கேம்பிரிட்ஜ் பே நுணவூட்டில் உள்ள ஆர்டிக் பாதுகாப்பு தளத்தை பார்வையிட உள்ளார். நேட்டோ தலைவர் ஒருவர் கனடாவின் ஆர்டிக் பகுதிக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த விஜயம் ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்பு முன்னுரிமையை முன்னிலைப்படுத்தும் என மூத்த கனேடிய நேட்டோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 2068ஆம் ஆண்டில் கனடாவின் மக்கள் தொகை 57 மில்லியனாக அதிகரிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த நிலை வீட்டு வசதி திட்டங்கள் சுகாதார தேவைகளில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட கனேடிய புள்ளியியல் திணைக்கள அறிக்கை 2043ஆம் ஆண்டில் கனடாவின் மக்கள் தொகை 47.8 மில்லியனாகவும் 2068ஆம் ஆண்டில் 56.5 மில்லியனாகவும் இருக்கும் என கணித்திருக்கிறது. 2068ஆம் ஆண்டில் கனடாவின் மக்கள் தொகை 44.9 மில்லியனுக்கும் 74.0 மில்லியனுக்கும் இடையில் அதிகரிக்கக்கூடும் என மற்றொரு மக்கள் தொகை கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது. டொரண்டோவில் மெனிங்காக்கல் என்ற மூளைக்காய்ச்சல் நோய் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட இருவரும் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை 15 முதல் 17 வரையிலான காலப்பகுதியில் தொற்றின் அறிகுறிகளை இவர்கள் எதிர்கொண்டதாக டொரண்டோ பொது சுகாதார பிரிவு தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை பருவ நோய் தடுப்பு மருந்துகளை வழங்காத நாடுகளில் பிறந்தவர்கள் என சுகாதார பிரிவு கூறியிருக்கின்றது. இதுவரை நோய் தடுப்பூசியை பெறாத 20 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்களை விரைவில் தடுப்பூசியை பெற டொரண்டோ பொது சுகாதார பிரிவு ஊக்குவிக்கின்றது. கொலை குற்றச்சாட்டில் கனடா முழுவதும் தேடப்பட்ட தமிழர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்காப்ரோவில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் 34 வயது தமிழரான சதீஷ்குமார் ராஜதத்னம் என்பவர் சந்தேக நபராக டொரண்டோ காவல்துறையினரால் அடையாளம் கண்டார். 38 வயதான ஒருவரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டில் ரயன் என்ற பெயரால் அறியப்படும் சதீஷ்குமார் ராஜரத்னம் இவர் மீது குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இவர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் இன்று தெரிவித்துள்ளார்கள். இவர் இன்று காலை தனக்கு எதிரான குற்றத்தை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான
கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Home Life Future Realting, Selva Vettivel. Time on the 9:49 p.m. in Toronto. The temperature is 21 degrees Celsius. So, I'm going to news and more, so that wraps up our agenda for today. So again, I'm going to love viewers. I want to say thank you. Nandri in the show on all our platforms. And again, I know today we didn't have Kalayarangam, but please, artists, send in your intro clips and video. We'll be more than happy to play it. Other than that, stay safe, guys, and we'll see you all tomorrow.